கால்கெல்லாம் வந்துக்கும் போர்ட்லேருந்து மேலே. ஏய் சார்ரா, அது ஓகே உட்கார். ஓகே, பெரிய காலில் வந்தாச்சு. இனிமேட்டு வீடியோ எடுக்கலாம் நம்ம. இதுக்கம்மா கொஞ்சம் சீக்கிரமாகவும் போகணும். ஆனால் பின்னாடி சத்தியமாக ஏய் கரெக்டாக உட்காந்தியா? ஏய் நீ இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே உட்கார்றா, உனக்கு ஒன்றும் ஆகாது, கீழே விழ மாட்டேன். எதுக்கு இப்படி சாஞ்சுன்னு உட்கார? அதுமாதிரி சாஞ்சுன்னா உனக்கும் முதுகு வலிக்கும். அதனால தான் என்னை பிடிச்சிக்கோ. இப்போ நீ வந்து எப்படியே நான் லைட்டாக ஏறி உட்காரன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஏறி உட்காரு, விழ மாட்டேன். அது அப்படி தான் இருக்கும். நீ சாஞ்சி உட்காந்தா தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. சரி ஓகே, எப்படி ரூம் எடுக்க போகிறோம், அதனால் வந்து இன்னும் 2 பேட்டரி யூஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா 170 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. ஏய் என்னையா அது? இதெல்லாம் எலக்ட்ரிக்கலாடா அது? பகல் வந்துச்சு, இனிமேட்டு சீக்கிரமாக போகும். பகல் வந்தான் அப்போட பயங்கரமாக குளிருது. ஒன்று வீடியோ தான் ஹெல்மெட் எப்படி நான் தலையை தூக்கி வச்சுருங்க, கழுத்து வலிக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு இப்படி தான், இப்படி ஓட்டினா தான் கரெக்டு, ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது. ஆனால் இப்படி நான் தூக்கி வச்சுருந்தா தான் ஃப்ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எதாவது பண்ணாலும் அந்த பனி குளிர் போகவே மாட்டேங்குது. செமையாக குளிர் தான் இருக்குது. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு ஹைவேஸு. அதுக்கப்புறமா இதுதான் நான் 50-80 சொன்னான். அந்த 80 கிலோமீட்டர் வீடியோ எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி இந்த ஒசூர் விழாக்கே நிறைய பாட்டு போடலாம் போல. பயங்கரமாக குளிர் தானா வா. ஆனால் எல்லாருமே யார் ஸ்லோவாக போகிறாங்களோ எல்லாருமே வந்து லெஃப்டில் தான் போகிறாங்க. 4 பேர் போகிறாங்க அதில், அந்த வண்டியில். அந்த எல்லோ அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, அந்த ஒயிட் லைனுக்கு இப்படி லெஃப்டில் தான் போகிறாங்க எல்லாருமே. ஆனால் இங்கே மழை இருக்கு, நம்ம வீட்டாண்டே மழை இருக்குது. செமஞ்சேரியா 6 ஏரியா அங்கே கூட மழை இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் ஆனால் செம்ம ஹைவே. ஆனால் ஈஸியாக தான் போகிற அளவுக்கு இங்கே ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஏன்னா தெரியல எனக்கு எங்கெங்கே குழி பள்ளம் மேடு இருக்குன்னு. என் ஃப்ரெண்டே பயந்துட்டாங்க ஒரு இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ணல. செம ஃபாஸ்ட்டாக இருந்தால் திடீர்னு ஸ்பீட் பிரேக்கரு அச்சாம்பர் பிரேக்கு, பேக் டயர் அப்படியே ஸ்கிட் ஆகிட்டே வருது தரன்னு. என்னால் இப்போ பேசவே முடியல, அவ்வளோ குளிருது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இந்த 80-70 இதை மெயின்டைன் பண்ணோம். அப்படியே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா விடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா தான் மேலே ஏற்றி இறக்குறது. அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயாவது சாப்பிட்ணும். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பாயிடும்னு நினைக்கிறேன். 170 கிலோமீட்டர் போயாச்சு, இன்னும் 170 கிலோமீட்டர் வரணும். 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கு. இன்னும் 11 மணி ஆகிடும் போல் போகிறதுக்கு. நாங்கள் 10 மணிக்கெலாம் போகலான்னு பார்த்தோம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு 10-10:30 போகணும். வண்டி தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. செம பனி, கூலண்ட் ஆயில் தேவைப்படாது. நம்மளால ஓட்ட முடியலையே. நான் வேற ஊதுறேன், அது வேற காற்று பயங்கரமாக வரும் ஆடியோவில். ஆல்ரெடி மூச்சு விட்டாலே பயங்கரமாக வர சவுண்டு. பாருங்க வியூ பயங்கரமாக இருக்கு. ஃபுல்லாக தென்னை மரம், ஏதோ ஒரு மரம். கரெக்டாக மணி 7 போகுது, 6:45. அப்போ கூட பாருங்க எப்படி இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தான். அவனோட சேனலில் கேமிங் சேனல் வச்சுருக்கான்.
நானும் கேமிங் சேனல் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து லாக்கு வந்துட்டேன். கேமிங்கும் போடுவேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என்னால் முடியாது. ஃப்ரீயான தான் போனேன். அடுத்த மாதம் போட்டால் போடுவேன். அவன் போட்டுருந்தான், இது சென்னையா ஊட்டியான்னு. அவ்வளோ பாருங்க, ஒன்றுமே தெரில. முன்னாடி சரியான பனி. இந்த மாதிரி கேப்பில் போந்து வீடியோ எடுத்து போட்டால் தான் பார்ப்பாங்க. ஐயோ ஒன்றுமே தெரிலடா எனக்கு. ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக பனியாக இருக்கு. பா சரியான பனி மூட்டம். அசால்ட்டாக போகிறாங்க. வைசர் போட்டால் சுத்தமாக தெரில. வைசர் போடலனாவது லைட்டாக தெரியுது. அங்கேயோட இங்கே தான் பயங்கரமாக பனி மூட்டமாகுது. அங்கேயாவது குளிர்ச்சி, ஆனால் இங்கே பனி மூட்டம். என்ன ஒன்று, இந்த மாதிரி டைமில் பட்டுன்னு போயிட்டா இன்ஜின் ஒன்றும் ஆகாது வண்டிக்கு அவ்வளோ சீக்கிரம். வைசர் மட்டும் கண்டிப்பாக இந்த வாட்டி போனால் அந்த வைசர் வாங்க போகிறேன். மார்னிங் ஆனால் இது, ஈவினிங் ஆனால் அது போட்டிருப்பேன். சரி நைட் ஆனால் நார்மல் வைசர். லிட்டரலாக ஒன்றுமே தெரில இது போட்டால். ஆல்ரெடி ஒன்றுமே தெரியாது, இதில் கையேச்சி வேறு இருக்குது கண்ணாடியில் வச்சது. சரியான பனி மூட்டமாக. இந்த ஊரில் இருக்கவங்க எப்படி காலைல ஏஞ்சி போகிறாங்க தெரியல. நம்ம ஊரும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு பயப்படுறான், எனக்கே கையில் உதருது. அதெல்லாம் கிரிப்பாக பிடிச்சிட்டு வரேன்னா வண்டியை. ஏன் ஒன்று ஆடியோ தான் இறையும் குரு குரு குருன்னு. பாட்டு ஓடுது பஸ்ஸில். ஆனால் எப்படிதான் வீலிங்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா. இது ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது. வீலிங்லாம் கற்றுக்கினா கூட பண்ணுறதுக்கு ஒரு பயமாக தான் இருக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் எப்படியாவது வீலிங் கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டு ப்ரைவேட் ஸ்பேஸில் தான் போடணும். ஆனால் வீலிங் கற்றுக்கணும். கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். இதுதான் எனக்கு பாடம். ஃபஸ்ட் டைம் வர்றது. இனிமேட்டு நைட்டு இது வந்து இப்போ பிஸ்னஸ்க்காக வர்றதுனால பனிலே வந்துட்டுருக்கோம். இதே நார்மலாக ட்ரிப்பு போனால் இவ்வளோ பனிலலாம் ஓட்டவே கூடாது. எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. நிஜமா வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, குளிரில் வயிற்ற கலக்குதா இல்லை காலைல காப்பி குடிச்சது சரியில்லையான்னு தெரில. அதனால காப்பி பிஸ்கெட்டு பண்ணெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த இடமும் சூப்பராக இருந்தது. வேலை செஞ்சால் அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யணும். நிம்மதியாக தனியாக இருந்தது. எங்கேயும் சைடில் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் மட்டும் இருந்தாங்க. அந்த அக்கா வந்து டீ போட்டாங்க, அந்த அண்ணா வந்து அந்த பன்னு பிஸ்கெட்டு எல்லாமே. இப்போ இந்த மாதிரி தனியாக எப்படி இருக்குது அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வந்தோம். நம்ம ஏரியாவிலாம் எவ்வளோ டிராஃபிக்கு, குமிஞ்சிருக்கும் எல்லா கடையும். அப்படியே அமைதியாக இருக்குது. நான் 84 மெயின்டைன் பண்ணுறேன். இன்னும் 135 தான் போகல. ஏன்னா 135 போனால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஹை ஸ்பீடு செக் பண்ணவும் முடியாது இப்போ, ஏன்னா பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு நம்ம பனி போனால் நல்லாயிருக்கும்.
சிட்டி வந்தாலே பயமாக இருக்குது. ஆனால் சரியான ரைடு இது. பரவாயில்ல, என் வண்டி நல்லா மைலேஜ் தருது போல். அங்கே வந்து போட்டு வந்துட்டோம், 200 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் பாதி பேர் காலியே ஆகலை. 200 நெருங்க போகிறோம். 180 கிட்ட வந்துட்டோம். நாங்கள் என்ன கணக்கு போட்டோம்னா 13 லிட்டரா டேங்க் ஃபில் பண்ணால் 13 லிட்டர்ஸ்னால் ஒரு 30 மைலேஜ் வச்சாலும் 300 கிலோமீட்டர் போயிடும். அப்புறமா பெட்ரோல் போட்டுக்கலான்னு. ஆனால் இப்போ பாருங்க, முக்கால்வாசி ஒரு பாதிக்கு மேலே பெட்ரோல் இருக்குது. 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படின்னா 350 கிலோமீட்டரும் போயிடலாம். வரும்போது ஒரு டீ டேங்க் ஃபில் பண்ணால் போதும் தான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்கார முடியல, பயங்கரமாக வலிக்குது உட்கார இடம். அதனால் என்னோட பனி நேற்று போட்டு வச்சுருக்கான். நான் கொஞ்சம் பனிலாம் எடுத்துன்னு வந்தேன். பனின்னு என் சட்டெல்லாம். நானா அந்த கேப்பில் போயிருப்பேன். எல்லாம் ஒரே பஸ் தான். நம்மளுக்கான வழி விடாம போகலான்னு பார்த்தாங்க. நம்ம அந்த கேப்பில் போயிட்டு இந்த கேப்பில் வந்துட்டோம். 80 to 90 இதிலே மெயின்டைன் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறோம், குளிர்லாம் போட்டோம். ப்ளஸ் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எங்கேயாவது போய் தூங்கணும். ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி போய். ஆனால் வர வந்து ஒரு நாயோ மாடோ என்னன்னு தெரில, நாய் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக அடிச்சு அப்படியே ரோடு ஃபுல்லாக ஒட்டின்னு பார்க்கதே வாமிட் வந்துச்சு பார்த்தோன்னு. ரைட் எடுக்கணுமா? 182 200 கிலோமீட்டர் தொட போறோம் நம்ம. பொலினாவே அசால்ட்டா போகுது. இன்னொரு மலை பாருங்க, குழு மலைக்கு மலை மலை மேலாம் செமையா இருக்கு பாரு பனி. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இங்க. நான் பேசுனா இரும்பு வருது. இது பாருங்க எப்படி இருக்கு. மழை போனையே தெரியல, ஃபுல்லா பனி. நான் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் வந்துடலாம். அங்கங்க நின்று கூட ஏதாவது பனி மழை அதில் தான் போகிறதே கஷ்டம். ஃபுல்லாக ஹைவேஸ்னால என் ஃப்ரெண்டு என்னை ஓட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் பயங்கரமாக குளிருது. கடைத்தா விடியல் வேற, சன்ரைஸ் வேற. ஆனால் எந்த உதிக்க போகுதுன்னு தெரியல சூரியன். எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். ஆடியோ மட்டும் எப்படி கேட்குன்னு தெரியல. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், நான் ஸ்லோவாக ஓட்டும் போது என்னோட ஆடியோ நல்லா இருக்கு. ஃப்ரெண்டுக்கு அப்போ கூட உட்கார முடியல போல. நான் ஸ்லோவாக ஓட்டினா என் ஆடியோ சூப்பராக இருக்கு. ஆனால் அதே ஃபாஸ்ட்டாக ஓட்டினேன்னு வச்சுக்கோ, ஆனால் ஒரு மாதிரி இறையிற சவுண்டு அதெல்லாம் காற்றுலாம் வருது. எப்பயுமே ஹைவேஸில் இப்போ போகிறோம்ல, என் காதுலேயே பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அப்போ இந்த மைக்கில் சவுண்டு கேட்காதா? நான் சில பேர் அது கூட சவுண்டு கேட்காம எடுக்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. அதில் ஒன்று இருக்குது, அது வந்து எப்படின்னு தெரியல. இப்போ நாய்ஸ் வந்து ஏர் நாய்ஸ், அதை வந்து டிடெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஏர் நாய்ஸை அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ எடிட்டருக்கு தெரியும். அது நம்ம எடுத்துருவாங்க. அது என்னதான் சவுண்டு வரணும், நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது எப்படின்னு. ஆனால் நாய்ஸோடு தான் போட வேண்டியதாக இருக்குது பேசுறது எல்லாமே.
இன்னும் இது போயிடுச்சுன்னா இன்னும் 2 பேட்டரி இருக்குது. அந்த 2 பேட்டரி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இன்னும் 200 கிலோமீட்டர் எப்படி அதுவே 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரமும் எடுத்துடலாம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஓட்டுவான் வண்டியை, அதுதான் பின்னாடி வந்தா எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். இதை எடுத்துகிட்டு எப்படியும் 3 மணி நேரம் மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் பின்னாடி உட்காந்து வர முடியல. அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அவனு என்ன மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுறான். ஒரு சைடு வந்து உட்காடுறான். கிட்ட நெருங்க போறேன்னு ஒரு 10 கிலோமீட்டர் போனா 200, 13 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா தான் இருக்குது இன்னும் ஒரு 157 கிலோமீட்டர் போகணும். எப்போதான் போவோம்னு தெரியல. 12 மணி ஆகிடுமா. ஏன்னா நடுவில் சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் கொஞ்சம் நேரம். நான் தான் பிரேக் எடுத்து போனாலும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த வண்டியில் போகிறதுக்கு. ஆர்சியில் அந்த வண்டி போகிற மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளான வண்டியில் உட்காந்து போகணும். சத்தியமாக இல்லை, மில்லியன் வேஸ்ட்டு லாங் டிரைவுக்கு. நான் இவ்வளோ நாள் வாங்கி ஃபீல் பண்ணல 5 வருஷமா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாங் டிரைவ் போகிறேன். இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் மில்லியன். 87 கிலோமீட்டர் போயிட்டோமா, 88 வந்துட்டோம். ஒரே ஸ்டெச்சு போயிட்டே இருக்கலாம். நம்ம எங்கேயாவது போனால் நின்று எங்கள் அண்ணா இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பான் ஃபுல்லாக, அதனால பிரச்சனை இல்லை. சாட்டர்டே இல்லை, இருந்தாலும் வெளியே போனாலும் போயிடுவாங்க. அதனால் ஃபோன் பண்ணி பெட்டுக்கல்ல இருந்து சொல்லலாம். ஒரு 10 மணி நம்ம அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஃபோன் பண்ணி காட்ட சொல்லலாம். என்ன வேணாம், அதுக்கும் கேட்பாங்க ஏன்னு. வந்ததுக்கு அப்புறமா சொன்னா வீட்டில் சொன்னா எப்படின்னு தெரியல. ஆனால் இன்னும் வீட்டில் தெரியாது நான் இப்போ ஒசூருக்கு வந்திருக்கேன்னு. ஆனால் இயற்கை பயங்கரமாக செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் எல்லாருக்கும். எங்களுக்கு ஆனால் அப்போ கூட ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் உடனே போனோம். என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நாங்கள் வந்து 350 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருக்கோம். 350லாம் இல்லை, இன்னும் போகல. 200 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருக்கும். நான் 200 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே போக முடியும். மழை செம்மையாக இருக்கா, ஆனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக பனி தான். 190 வந்தாச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் போனால் 200 சக்கஸ் பண்ணுறோம் நம்ம. 200 கிலோமீட்டரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லை. ஓகே, கிலோமீட்டர் எப்படியா ரீச் பண்ண பட்டுன்னு அப்போதான் சீக்கிரமாக போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போக பார்க்கணும். டார்கெட் வந்து 10 மணிக்குள்ளே போகணும். ஆனால் எத்தனை மணிக்குள்ளே போவோன்னு தெரில. ஏன்னா இப்போ 7 மணி ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 3 மணி நேரம்னா போயிடலான்னு தான் நினைக்கிறேன். 3 மணி நேரம் அப்போ கூட 150 கிலோமீட்டர் மேலே போகணுமே. போக முடியுமான்னு தெரியலையே. ஏர்பெட்டு லெஃப்ட் போகணுமா? அவன் தான் அவனால் முடியல போல. நான் நின்று போகலான்றான். 20 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டான். 12 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே நின்று போகலான்றான். என்னது இருக்கீங்க? என்ன அதுக்குள்ள முடியலையா? பயங்கரமா வலிக்குது இல்லை உட்காந்தா. வலி இருந்தா கூட பரவாயில்லடா. எனக்கு அப்படியே வந்து சட்டியில் உட்கார்ற மாதிரி இருக்குது. அந்த சூடு அப்படியே இருக்குது. சூடு தலையில் உட்கார கூட நல்லா இருக்குது.
பயங்கரமாக இருக்குடா. அதான் பஞ்சு போடணும் போலடா. இதில் உட்காந்தா இப்போ அதில் உட்காந்துட்டு இதில் உட்காந்தா கூட வலிக்குது. ஃபர்ஸ்ட் இதில் உட்காந்தா வலிக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் அதில் உட்காந்தோமா, இதில் உட்காந்தா வலிக்குது. போகிறதுக்குள்ளே டிக்கி பஞ்சர் ஆகிட்டு போகுமா? சரிவா, இன்னும் இது இப்போ கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் மாற்றிக்கலாம். மாற்றி வரலாம். ஏன்னா அதுக்குள்ளே இப்போ 60% சார்ஜ் இருக்குது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் மாற்றினான்னு வச்சுக்கோ நம்ம. அதுக்கப்புறமா அங்கே போகும்போது மாற்றி எடுத்துக்கலாம். நான் பின்னாடியும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா பின்னாடி வந்தால் நேச்சர்லாம் சூப்பராக எடுக்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்தால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் இந்த வண்டி வாங்கி இவ்வளோ நாள் தெரிலடா. இப்போ தான் உட்காந்துதான் தெரியுது. சத்தியமாக முடியல. கிட்டத்தட்ட பாரு 200 கிலோமீட்டர் தான் முடியல நம்மளால. இன்னும் 150 கிலோமீட்டர் மேலே போகணுமா? 192 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் கரெக்டாக 10 மணிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன்டா. 10:30 மணிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன்.